பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்துல உலகெங்கும் பெண்கள் தினம் மிகவே உற்சாகமா கோலாகலமா கொண்டாடப்பட்டது. இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற ஒரு சில கேள்விகள், அதற்கு வேதத்திலிருந்து என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பெண்கள் ஊழியம் செய்யணுமா? அப்படியே செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்க பலகீனமான பாண்டமாச்சே, எங்களால எப்படிப்பட்ட ஊழியம்லாம் செய்ய முடியும்? நான் ஊழியம் செய்ய ஆண்டவரால அழைக்கப்பட்டிருக்கிறேனா? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இயேசுவினுடைய சீடர்கள் 12 பேர்ல ஒரு பெண் கூட இல்லைனாலும் அவரோட இணைந்து அநேக பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்தாங்க. தங்களுடைய ஆஸ்திகளாலும் தங்களுடைய கையின் பிரயாசத்தினாலும் அவருக்கு ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு மத்தேயு 27வது அதிகாரத்திலையும் லூக்கா 8வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அது ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட கட்டளையா இல்லாமல் பெண்களுக்கும் சேர்த்தே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையா இருக்கிறது. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இது ஒரு முக்கியமான கடமையும் கூடங்க. நம்ம வேதாகமத்துல பார்க்கும்போது கூட அநேக பெண்கள் தீர்க்கதரிசிகளாக, நியாயாதிபதிகளாக, உதவி செய்யக்கூடியவர்களாக அநேகரை நாம பார்க்க முடியுது. கர்த்தருடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பெண்களாகிய நாமும் கூட ஏதோ ஒரு வகையில ஆண்டவருக்காக ஊழியம் செய்யதான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் மிக மிக முக்கியமான ஊழியம் என்னன்னா, அவர்களுடைய குடும்பத்தை கட்டுகிற ஊழியம். நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். இன்றைக்கு பாருங்க, அவர்கள் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் மிக முக்கியமான ஊழியம் என்னன்னு சொன்னா, எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அவர் பரிசாக கொடுத்திருக்கிற பிள்ளைகளை அவருக்குரிய காரியங்களில நடத்தணும். குடும்பத்தை ஆவிக்குரிய விஷயங்களில நடத்துவதற்கு நான் ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நான் பொறுப்பா எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை தான் முதல் ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய தாளந்துகள். அநேகருக்கு நன்கு பாடக்கூடிய திறமை இருக்கும், சிலருக்கு நல்லா கிராப்ட்ஸ் பண்ணக்கூடிய தாளந்துகள் இருக்கும், ஒரு சிலருக்கு குழந்தைகளை போல மாறி அவர்களோடு பேசக்கூடிய கிருபைகள் இருக்கும், சிறுவர் ஊழியத்திற்கான கிருபைகள் இருக்கும். ஒரு சிலர் நன்கு தெளிவான சரியான உச்சரிப்போடு வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை இருக்கும். அப்போ நமக்குள்ள என்னென்ன தாளந்துகள் புதைந்து கிடக்கிறது என்பதை நாம ஒரு லிஸ்ட் எடுத்து அதை நாம் கண்டறிந்து நாம் இருக்கிற சபையிலோ அல்லது நாம் இணைந்திருக்கிற ஊழியத்திலோ அவர்களோடு கூட இணைந்து இப்படிப்பட்ட ஊழியங்களில நம்மை நாமே ஈடுபடுத்தி கொள்ளணும். ஒரு சில பெண்கள் அழகாக இசைக்கருவியை கூட கற்று தேர்ந்து வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்துல கூட மோசேயினுடைய சகோதரி மிரியாம் அழகாக தம்புருவை வாசித்து அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்று கூட பெண்களே, உங்களுக்கு என்ன திறமைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்துகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துறீங்களா? ஒருவேளை உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, இன்றைக்கே அதை கண்டறிந்து அதை ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. மூன்றாவதாக தனிநபர் ஊழியம். பெண்களுக்கு ஆண்டவர் இயல்பாகவே நன்கு பேசக்கூடிய ஒரு திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அநேக நேரங்கள்ல பாருங்க, தேவையில்லாத விஷயங்களை நாம மற்றவர்களோடு பேசி நேரத்தை கடத்தி கொண்டு செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பேச்சு திறனை பயன்படுத்தி நம்மளுடைய நண்பர்கள், நாம் சந்திக்கிற நபர்கள் இடத்துல, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம் வேலை செய்கிற இடத்தில் உள்ள மற்றவர்களுக்கு நம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம சொல்லலாம். சுவிசேஷம்னா என்னங்க? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்.
பாவ சேற்றில வாழ்ந்த நம்மை அவர் தூக்கி உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாக கூறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் உண்மையான சுவிசேஷம். இதை கூட நீங்க முயற்சி செய்து பாருங்களேன். வேதாகமத்துல சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கும்போது கூட தன்னோடு பேசி கொண்டிருப்பது மெசியா என்பதை அவள் அறிந்தவுடன் அவ சும்மா இருக்கலைங்க. தன்னுடைய கிராமத்துக்குள்ள சென்று நான் கண்டு கொண்ட இந்த மெசியாவை என்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளணுமே என்று சொல்லி ஒவ்வொருவரிடத்திலும் தான் ஆண்டவரை சந்தித்ததையும் தனக்கு நடந்த காரியங்களை குறித்தையும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்திரீயாய் அந்த சமாரிய ஸ்திரீ இருந்தாள். பிரியமானவர்களே, இன்று யாரை பற்றி மற்றவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இறை வசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதனால கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் ஆண்டவரை குறித்து, அவர் அருளும் ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் கூறுவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பெண்களே, ஆண்டவருக்காக நாம் எழும்புவோம். அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தக்கூடிய பாத்திரங்களாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். பலவீனம் உள்ள பாண்டங்களாய் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படியாய் நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து என்ற மனநிலையோடு அவர் கொடுக்கிற பலத்துல தொடர்ந்து அவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.